கொடித்துணி அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிற அங்கம்மாள் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். அத்தா, உனக்கு உச்சாணி பூவை பத்தி சொல்லவா? ஒரு குட்டி கதை. அதோ அதோ அங்க பார், அந்த மலை உச்சி பாத்தியா? அங்கிருந்து உச்சி மலை காத்து வரும்போது அந்த காத்தோடு சேர்ந்து ஒரு வாடை வரும் பாரு, அதுதான் உச்சாணி பூவோட வாடை. கீதா கைலாசம், சரண், பரணி, தென்றல், முல்லையரசி நடிப்பில் விபின் ராதாகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற படம் தான் அங்கம்மாள். இந்த படத்தில் அம்மாவாக இருக்கிற கீதாக்கு ப்ளவுஸ் போடுற பழக்கம் கிடையாது. அவங்களோட சின்ன பையனாக இருக்கிற சரண் ஒரு பெரிய இடத்து பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த லவ்வுக்கு 2 வீட்லேயும் ஓகேவும் சொல்லிடுவாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டையும் அந்த ஊரையும் பார்க்கறதுக்காக வரதா இருப்பாங்க. அவங்க யாரும் அவங்க அம்மாவை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அண்ட் ஆல்சோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அம்மா மாறணும் அப்படிங்கறதுனால அவங்கள பிளவுஸ் போட வைக்கணும்னு சரண் நினைப்பாரு. அவர் நினைச்சது நடந்துச்சா இல்லையா, அவங்க அம்மா பிளவுஸ் போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த அங்கம்மாள் படத்தோட கதை. சுடல, நீ என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். பாவலத்துக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனையா என்ன? சட்டை போடாமே நீ அழகாத்தான் இருக்கிற, உனக்கு சட்டை போட்டு பழக்கமே இல்லையே. இந்த படத்துல மேக்சிமம் எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கதையா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஆப்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கீதா இந்த படத்துல அங்கம்மாளா அப்படியே வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க தான் இதுல ஷோ ஸ்டீலரும் கூட. இந்த படத்துல இந்த கிராமப்புற வாழ்க்கையை எங்கேயுமே எந்த எக்ஸாஜரேஷனுமே இல்லாம அவ்வளோ யதார்த்தமா ரியலிஸ்டிக்கா சூப்பரா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அந்த மகன்களோட பிஓவியா இருக்கட்டும், அங்கம்மாளோட பிஓவியா இருக்கட்டும், அந்த டாட்டர் இன் லாவோட பிஓவியா இருக்கட்டும், மூணுமே அவ்வளோ ரியலா அவ்வளோ யதார்த்தமா சூப்பரா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அம்மா சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி நீதான். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? நான் ஏதோ அம்மாவை நல்லபடியா மாத்தலான்னு பார்த்தா நீங்களாம் இங்க உட்காந்து உங்க பிரச்சனை பேசி தீர்த்துட்டு இருக்கீங்க. பேசுறானு கழுத்துட்டியா? உன்னை அம்மா சொல்றது கேவலமா இருக்கு. படம் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது, ஈவன் தோ பீப்புள் ஆர் லைக் தட் அப்படின்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸா இருந்த மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. மற்றபடி அவங்க சொல்ல வர எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாவே சொல்லியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஓவராலா இது ஒரு அழகான யதார்த்தமான கதை. கண்டிப்பா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்.